Hello. IG here. Good morning. Special Detective Tiruvasagam speaking. Oh, good morning, Mr. Tiruvasagam. உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டுல நடக்கிற அநீதியெல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஜெயில இருந்து விஜய்ங்க ஒரு கொலைகாரன் தப்பி ஓடிட்டான். நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு? அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வார்டன்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது? சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐ விட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கிறது. நாட்டுல தான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு. ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜயை பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துலக்கிறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன். மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எருமை கண்ணுக்குட்டி பன்னி சைஸ்ல இருப்பான். சரி, வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்னை பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு. கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படியெல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டினாரு. எங்க தாத்தா. உங்க பாட்டிய ஓட ஓட சார், எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ். சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடு தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தான்னா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரையை கொலை பண்ணி போட்டானுங்க, அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. நீ என்ன பண்ற? இங்கிருந்து போற, எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன், அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்னை பிரெயின் சொல்லிருக்காரு, நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே? ஓகே சார். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் துணிச்சலை சிங்கப்பூருக்கு 2 கோடி. எஸ் பாஸ். அனுப்பிச்சா இல்லையா? அனுப்பிச்சாச்சு பாஸ். அதோட பிரான்ஸுக்கு 4 கோடியும் இத்தாலிக்கு 10 கோடி அனுப்பணும் பாஸ். அனுப்பிச்சதா சொன்னீங்க? இனிமே தான் அனுப்பணும். தாய்லாந்துக்கு ஒரு 20 கோடி அனுப்பணும். எத்தியோப்பியாவுக்கு 40 கோடி அனுப்பணும் பாஸ். மெசேஜ் வந்திருக்குல்ல? எஸ். இமிடியேட் அனுப்பு. பாவீங்களா, கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? சார். என்ன மேன்? ஒரு பெரிய கேஸ் சார். வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கடத்துறாங்க சார். எல்லாம் இந்த பிரவுன் சுகர் பசங்க போதை பொருளை கொடுத்து நாட்டையே வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. இங்க மேன், இங்க சார் கோடி. இங்கதான் கோடி கோடியா பிசினஸா? எஸ் சார். பிரவுன் சுகர், கோல்டு, கரன்சி. ஓபன் தி டோர். யோ, ஒழுங்கா கதவை திறங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவாரு. ஹாய், கதவை. என்ன சார்? எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? வீடிங்க. வீடியா? ஃபேக்டரியில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு இத்தனை கோடி, மலேசியாவுக்கு இத்தனை கோடின்னு. அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது? வீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம். சார், நீங்க கொஞ்சம் வெளிய வாங்க. அது சார், மேட்டர் வந்து என்னன்னா சார், நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாதான் வரணும். கமான், ஃபாலோ. பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சு. கைய விட்டு, கழுத்தை விட்டு. அண்ணன் காலு அது அப்புறம் விட்டால ஐயா, மேல இருந்து கீழே வரணும், அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ, உயிர் போகுதே. ஐயோ, இந்த நிலைமைக்கு ஆகி போச்சா? சீக்கிரம் அட்டப்பகல்ல கை கால் விட்டுறதா? உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும். சார் சார், ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன். இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காதே. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயோ அம்மான்னு சத்தம் வேற சார். கைய வெட்டு காலை வெட்டு, மர்டர். எஸ் சார். கம் ஆன், ஃபாலோ மீ. இங்கதான் சார். கம் ஆன், ஃபாலோ.
சார். இங்க யாரு மேன் கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னது? நான் தாங்க. ஏன் மேன் சொன்னேன்? அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அத கேட்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட். அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காரங்க தீராத வயிற்று வலி கேசுங்க. ஐயோ வயித்த வலிக்குதே. அம்மா ஐயோ வயிற்று வலி வயிற்று வலி. அவனை புரியுங்க. ஐயோ என்னது? டெய்லர் சார். டேய் கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர்னு எனக்கு தெரியாதா? சார் துணின்னு சொல்ல சார். கையை விட்டு காலை விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற? இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150. தலைக்கு 150. பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ தாங்கி வேடா. சரி சார் விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கும். என்ன லம்பா கிடைக்கும்? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கேஸ் அப்படி தரேன். பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம் ஐயோ ஐயோ அவனை புரியுடா, பொட்டை வெட்டி விடுறேன். வெட்டிட்டு போயிட்டாங்க சார், கையை வெட்டிட்டு My God, உன் கையை வெட்டி விட்டானுங்களா? என்ன மேன் நீ பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ற? நான் ஃபுல் பாதுகாப்பு கொடுத்திருக்கேன். ஏய், நேத்துக்கு இவங்க சீட்டுக்கு பாதுகாப்பு போனது யாரு? நான் தான் சார். அங்க கையை வெட்டு காலை வெட்டுன்னு சவுண்ட் வந்ததா இல்லையா? சார் 2 போலீஸோட போனேன். அப்புறம் ஏன் மேன் போய் பிடிக்கல? சார் ஏற்கனவே ஒரு டெய்லர் ஷாப்ல கையை வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்களா, அதை கேட்டு நம்ம ஏமாந்தோமா, தடுக்க போன போலீஸ் நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு கையை வெட்டி விட்டாங்களேப்பா. ஏன் சார் ஒரு கையை வெட்டினாங்களா? ஏன் இன்னொரு கையை நீ வெட்டுறேங்கறியா? நான் என் கையை இன்சூர் பண்ணிருக்கேன். அதுக்கு எவ்வளவு லட்சம் கிளைம் பண்ணாலும் அதை நீங்க தான் சார் கட்டணும். நீங்க தான் கட்டணும். நாம 2 பேரும் ஆயுள் தண்டனையில இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இன்னுமே இந்த உடதான் நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு தான். நம்மள நெசமான சாமியார் நினைச்சு ஒரு கோடீஸ்வரன் தான் கருப்பு பணத்தை எங்க புதைச்சு வைக்கிற சாமி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? ஆட கொல்ல பக்கத்துல புதைச்சு வைக்க சொல்லியா? மேல ஒரு மஞ்சள் துணியை போட சொல்லு அடையாளத்துக்கு. அப்பதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் வாய மூடு. ஓஹோ, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஆயுள் கைதிகளா? நாம பத்தாது போய் 2 போலீஸ் கூட்டி வரும். சுற்றாதீங்க பாஸ். நீயாடா? நீங்களா? நீ எங்க இங்க வந்த? நான் துப்பு துலக்க வந்தேன். நான் மட்டும் என்ன பாத்திரம் துலக்க வந்தேன்? நானும் துப்பு துலக்கத்தான் வந்தேன். ஏன் மேன் ரிவர்ஸ்லயே வர்ற? ஃபார்வேர்ட்ல போய் பழகு. நீங்க மட்டும் வந்தீங்க? ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்ட் எனக்கு சகஜம். ஒரு சூப்பர் ஐடியா. அப்படியே வாயிலே சுற்றுவேன். இது வரைக்கும் 4 ஐடியா கொடுத்து 4 நாசமா போச்சு. இங்க பாருங்க, இவனுக்கு சாமியாரு, இவனுக்கு தான் தெருவுக்கு 10 பேர் இருக்கிறானுங்களே. இந்த சாமியார்ட்ட நம்ம சிஷியனா போய் சேர்ந்தா இவனோட மாதிரியே நம்மளும் பிச்சை எடுக்கலாங்கறியா? அது இல்லங்க, ஜெயில இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு, இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு விடலாம். எப்படி? கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், ஜெயில இருந்து தப்பிச்சு வரவன் 3 பேரும் சாமியார்ட்ட வந்து மன்னிப்பு வைப்பாங்க. கரெக்ட். ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின். உண்மையிலேயே உன் பிரெயினை நான் பாராட்டேன்டா. என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். சரி புகழல, வாங்க சாமியார்ட்ட போவோம். சாமியார்களே பயப்படாதீர்கள். நாங்கள் ரகசிய போலீஸ், இன்டெலிஜென்ட் பீரோ. இன்டெலிஜென்ட் பீரோன்னா தெரியுமா? எங்களுக்கு இந்த காட்டேஜ் பீரோ, கட்லு, ஜன்னல் இதாங்க தெரியும். இன்டெலிஜென்ட் பீரோனா என்னங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல, இது வேற. இது துப்பு துலக்கிற விஷயம். சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷ்யர்களா இருக்கணும். அம்பலத்தரசே, அப்பனே, யார் அந்த 2 பேரும்? ஆண்டவன் தான். ஓஹோ, அவனுடைய படத்திலே அத்தனை பேரும் சிஷியர்கள் தான். நீங்களும் சிஷியர்களாகலாம். பாஸ் ஒரு ஐடியா. என்ன? இந்த Dress நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த Dress இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க Dress நம்ம வாங்கி போட்டுக்குறோம். ஆஹா, அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே, உன் பாதி மூளை வாழ்க. சாமி என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப Dress மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். சார் நீங்களா? நீங்கன்னு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா இந்த நாள் போட்டிருப்பியா? அது இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே இடத்துல ஆயுள் கைதிகள் 2 பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலைகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சிட்டு சார். இதான் சூப்பர் ஐடியாவா? ஐயோ
குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு இருந்துச்சு, கூட்டியா இருக்கேன். ஒரு பொண்ணு தனியா அழுதுட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனிமா அலைய விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ கொடுத்துருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. டேய், அவ என்ன கிளியோ பாட்றாவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கையை தட்டி கூப்பிடுற. கூப்பிடுறா. பாப்பா. பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வந்துட்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீங்க ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே. கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உனக்கு கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாஸ் நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட். ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ. இந்த கீ இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கீ என் கைக்கு வரணும். வாமா. இந்தப்பா மருந்து அடிக்கிறவர. ஐயா, அந்த ஓரமா ரொம்ப நாத்து அடிக்குது, மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சிட்டு போ. சரிங்க ஐயா. போகும்போது ஒரு 10 பைசா தர்றேன், திருப்தியா டீ சாப்பிட்டு போ. 10 பைசாவுக்கு யாருங்க ஐயா டீ குடுக்குறாங்க? அட 10 பைசாவுக்கு என்ன கிடைக்குது அதை வாங்கி திருட்டு போங்கடா. சட்டம் பேசுறானுங்கப்பா. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, தினம் கொசு கடிச்சா இந்த உடம்பு என்னத்துக்காகும்? பொழுது முடிஞ்சா குனிய முடியல, நிமிர முடியல. என்னைக்கு தான் இந்த கொசு தொல்லை தீர போகுதோ? ஐயா, அம்மா கொசு தொல்லைங்கிறாங்க, உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டுங்களா? நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா. போடா, வெட்டி போடுவேன். அம்மா சொல்லுங்கம்மா. அட நீ போய்யா. ஐயா, ஐயா, அம்மா கொசுவலை வேணுங்களா? கொசு வலையா? போடா. எவனாவது கொசு கசின்னு இந்த பக்கம் வந்தீங்க நசுக்கி போடுவேன். செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. அது உதைக்குது, பாடாம கரங்க. உனக்கு கொடுத்த வேலை பாரு. சாணி உருண்ட முடி. தேடி வரும் என் மனமே தேடி வரும். ஐயோ ஐயோ, என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க. நீங்க கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்துங்க. அடி போடி. கவர்மெண்ட் கொடுக்கிற பாக்கெட் பால்லயே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறான். நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா? 4 காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க போட்டுச்சிங்க. ஐயா இத வரேன்பா. ஐயா, நல்லா குத்தி பாத்துட்டேன். மெயின் லைன்ல அடப்பு இல்ல, உங்க வீட்டு லைன்ல அடப்பு இருக்கு. எங்க அடப்பு இருக்கோ உடுப்பா. ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல, ஒரே நாத்தம். பாரு, உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு. நியாயமா என்ன உண்டோ அதை கேளு, நான் கொடுத்துறேன். ஐயா, உள்ள இறங்கி தான் சுத்தமா எடுக்கணும், நிறைய வேலை இருக்கு. ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க. என்னது 50 ரூபாயா? டேய், இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கே எனக்கு 50 ரூபா தான் செலவாச்சு. அடப்படுக்கிறதுக்கு நீ 50 ரூபா கேக்குற? பாரு கண்ணா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 2 பேரும் நியாயமா போயிடுவோம். ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறேன், சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு. என்ன? ஓ, நீ கொடுக்க 2000 ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன். பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க. போடா போயா பஞ்ச பிசினாரி. காலங்காலத்துல வந்து சேர்ந்த ஒரு சாவுகிறாய். டேய் படுவா, சத்தங்கத்தம் போட்டீங்கன்னா உரிச்சு போடுவேன். நீ அடப்படுக்கலன்னா எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா? பெரிய கம்ப சுத்துற வேலை இது. என்ன மச்சி, கல்யாண வேலை ஜரூரா நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இனிமே எங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. அதுக்கு என்னடா சம்பந்தம்? நாம எப்பவுமே ஜாலியா இருப்போம்டா. ஏன்பா, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார்கிட்டயாவது 5-10 கொடுத்தா வாரிட்டு போறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாண மாப்பிள நேரத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற? அதுப்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தால, அது லைசன்ஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு வரேன். டேய், நீ தாண்டா என் புள்ள. இந்த வீட்லயே வியாபாரம் மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தாண்டா இருக்கு. டேய், சொல்ல மறந்துட்டேன், மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா? ஒரு 4-5 கோட் சூட் வாங்கிக்க. மழை காலத்துல எனக்கும் போட்டுக்கிறதுக்கு உதவும் இல்ல. அப்படியே அதுக்கு உண்டான பனியன் ஜட்டியும் வாங்கிக்க. சரிப்பா. டேய், கூச்சப்படாம கேளு. என்னங்க, எனக்கு 2 வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்ன ஜட்டியா? பின்ன
நாங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறேன்னு தெரியாம குறுக்க வந்து எனக்கு 2 வேணும்னா நான் என்னடி சொல்றது? என்னமா வாங்கிட்டு வர சொன்னீங்களே. போடி போய் பக்கெட் எடுத்துட்டு வா. திண்டு சும்மா தான் தூங்குற. சாக்கடை எடுக்கணும். போயிட்டு வாடி. எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் என்னமோ எங்க அந்த மனுஷனை காணா? என்னங்க என்ன? ஐயோ ஐயோ என்னங்க ஐயோ 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 நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வாங்க வெளியில வந்துருங்க. ஐயோ என் புருஷன் உள்ள போயிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஏ சுரேஷ், அடே யாராவது வாங்கடா, உங்க அப்பா உள்ள போயிட்டாரா, சாக்கடைக்குள்ள கிடக்குறாருடா, நான் என்ன பண்ணுவேன்? நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியம் அடித்தாங்க. யாரு சாக்கடைய திறந்து வச்சது? இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. எல்லா வேலையும் மூத்த பிள்ளை நான் ஒருத்தன் தான் செய்யணும். இப்போ ஓகே ஓகே ஓகே. ஐயோ ஐயோ அட பாவி, உங்க அப்பா உள்ள இருக்காருடா, உசுரோட வச்சு மூடிட்டே. தூக்குங்கடா, என்ன ஆனாலும் தெரியலையே. என்னங்க என்னங்க? ஐயோ என்னங்க ஐயோ இப்படி ஆயிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 50 ரூபாய் கேட்டான், போகுதுன்னு கொடுத்து தொலைச்சிருக்கலாம். இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு 500 ரூபாய் செலவாயிருச்சு. என்னது 500? ஏண்டி ஏதாவது கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு என்ன தூக்கிட்டு போயிருந்தா 5-10ஓட போயிருக்கு. காசோட அருமை இந்த வீட்டுல யாருக்காவது தெரியுதா? அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனால தான் பொழைச்ச, இல்லைன்னா நட்டுக்கிட்டு இருப்பேன். நட்டுக்கிட்டு இருப்பனா? அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டர்? ஊருப்பட்ட சாக்கடையை குடிச்சிட்டியான், பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு, மீதி பாதிய மூக்குல டூப்பு போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு. என்னது மூக்குல டூப் போட்டா? அதான் வயிறு செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா? இந்த முதல்ல இத குடிச்சு தொலை. இது வேற என்ன ஆர்திராஸ்? ரஜினி ஸ்டைல வெட்டி விடுனா இப்படி மொட்டை அடிச்சு விட்டிய. சும்மாரா, வெயில் காலத்துக்கு இப்படி தான் இருக்கணும். பாரு என்ன மாதிரி ஸ்டெப் கட்டிங். இந்த மாதிரி உனக்கு எந்த கடையில வெட்டி விடுறான்? ஏங்க பேரன் தான் ஆசைப்படுறான்ல, ரஜினி ஸ்டைல் வெட்டுங்க. வந்தனா பின்னி போடும் பின்னி. உன் வேலை என்னமா அதை பாருடி. முளைச்சு 3 லெவல்ல உனக்கெல்லாம் ரஜினி ஸ்டைல். ரஜினி ஸ்டைல். வணக்கங்க. வாடா, எங்கடா 2 மாசமா ஆளை காணா? வட்டி பணம் வந்து சேரல? ஊருக்கு போயிருந்தேங்க, இதை இப்ப கொண்டு வந்திருக்கேங்க. இந்த பார், நான் வெறும் வட்டி மட்டும் வாங்கிக்க மாட்டேன், அந்த வட்டிக்கு 100 ரூபாய் வட்டி போட்டு கொடுத்தா தான் வாங்கிக்குவேன். என்னங்க இது அநியாயமா இருக்குது? பேசுவீங்கடா, ஏன்டா பேச மாட்டீங்க? அங்கங்க 100க்கு 20-30 வட்டி வாங்குறானுங்க. நான் ஏதோ போனா போகுது ஏழை பாளைங்க பொழைச்சு போட்டுருக்காங்க, ஒரு 15 ரூபாய் ரேட்டு கொடுத்தா என்ன இடிச்சு வாங்க நான் நினைக்கிறீங்க? தலை கொண்டா. டேய், அவன் தான் கஞ்ச பேசினாரு தெரியுமில்ல, கொடுத்துட்டோல. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான், கொடுத்துரு. என்னங்க? ஏய் பைத்தியக்காரச்சி, என்ன அது கரெக்டா இருக்கா? எனிவேடி டேய், நீ என்னடா கல்யாணத்துக்கு டிஃபனும் சாப்பாடும் எவ்வளவு செய்யறதுன்னு கேட்டு போறான்னு வந்தாங்க. இத பாருங்க சமயக்கார ஐயா, இது எங்க வீட்டுல நடக்கிற கடைசியே கல்யாணம். செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, 10 வகை பதார்த்தத்தோட 4 வகை ஜூயிட்டோட தடபடலா இருக்கணும். ஆமா, இவங்க அப்பா வீட்டு காசு வாரி வான வேடிக்கை விடுறதுக்கு. ஏய் பைத்தியக்காரச்சி, போடி மூக்க வெட்டி போடு. போடி போ. யோ இங்க வாயா. இது பொண்ணு வீட்டுக்காரங்க நடத்துற கல்யாணம் இல்ல, நானா கஷ்டப்பட்டு நடத்துறது. ஒரு 300 பேருக்கு டிஃபன், சரிங்க, ஒரு 500 பேருக்கு சாப்பாடு, அது போதும். அதுவும் இல்லாம அன்னைக்கு ஏதோ பந்துக்குதுன்னு பேசிக்கிறானுங்க, பஸ் இல்லையா, இத சாப்பிடறதுக்கே ஆள் வராது, மிச்சமா கிடக்கு. நான் சொன்னதை செய். என்ன? சரிங்க. போயா. ஐயா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்க குழந்தைங்களுக்கே நான் கடையில காசு கொடுத்தா முடி வெட்டுறோம். உங்க வசதிக்கு நீங்க நினைச்சா கடைக்காரரே வீட்டுக்கு கொடுத்து முடி வெட்டலாம் இல்லீங்களா? இந்த இடத்துல ஐயா தர்மலிங்க நிக்கிறான். ஒரு குழந்தைக்கு முடி வெட்டிக்கிறதுக்கு 5 ரூபாய்னா 4 குழந்தைக்கு எவ்வளவு ஆச்சு? 20 ரூபா ஆகுங்க. ஒரு மாசத்துக்கே இவ்வளவுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? அப்புறம் ஆயுஷ் பூரா முடி வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு? 1000 கணக்குல ஆகுங்க. அதே பணத்தை வட்டி கூட்டா லட்ச கணக்குல ஆகுங்க. இந்த டெக்னிக்கலும் எக்கனாமிக்கலும் தெரிஞ்சதுனால தான் நான் வட்டி கூடுறேன். என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க. போங்கடா டேய், போங்க. ஐயா, டேய், காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க.
மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க. எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசை நான் திருப்பி வாங்கணும். என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும். என்னையா அது? ஏமாச்சா கூட்டமே வரக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன்னு கல்யாணம் வச்சேன். ஆமா, இத்தனை பேரு எங்க இருந்து வந்தானுங்க? ஏன்பா இன்னைக்கு தான் வந்தாச்சே, பஸ் இல்லையே, எப்படி வந்தீங்க? அது தெரிஞ்சுதாங்க முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துடுங்க. பிளானு விவரமான ஆளுகடா. பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய் தண்ணி கிண்ணி குடுறா, செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்டா சாப்பாடு கொள்ளாதுங்களே. சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா தட்டியே இறக்குறான். டேய் கண்ணா, சாப்பிடும் போது அங்கங்கெல்லாம் பாக்கணும்டா. பாரு சொன்னா கேக்குறான் பாரு. மச்சான் நான் இங்க நின்னா கொலைகாரனா மாறிடுவேன் மச்சான். டேய் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தூக்கிற பாரு. டேய் இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயம் இல்ல. பக்கத்துல அவன் போறானே விட்டு போறாயா? ஐயா சோறு பத்தாது போல் இருக்கு, இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க. டேய் போடா, அப்பிடுவேன். தின்ன தீத்துவானு போல் இருக்கு. மச்சான் ஏன் அவஸ்தை? கல்யாண செலவெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரன் தலையில கட்டிட வேண்டியதானே? யோ புரியாம பேசாதயா. பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? மில்லு ஓனர் கேள்விப்பட்டேன். மில் ஓனர் மட்டும் இல்ல, கோடீஸ்வர. மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும். இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலன்னா நம்மள கேவலமா நினைக்க மாட்டான். மச்சான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கதான் தர்மலிங்கம். நம்ம ஜோசியத்தை பத்தி உமக்கு தெரியாது ஓய். இப்ப இந்த இடத்துல வச்சு சொல்ற ஓய், உமக்கு கண்டிப்பா பேரன் தான் பிறக்க போறா. அவனால நீர் எங்கேயோ போறீ. ஐயே நமக்கு பேரன் பிறக்க போறான். இந்த பேரனுக்கு எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். உங்க அப்பன் பேர் வேண்டாம், ராசி இல்லாதவர். எங்க அப்பன் பேரைய வச்சிருவோம். ஆமா, இவங்க அப்பன் பெரிய தேச தலைவர். அந்த பேரை என் பேரனுக்கு வைக்கணுமா? பேராடியது எங்க? அந்த பேரை ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு. ஏன் பிச்சாண்டி? பாத்தியா ஓய், என் பேரனை பிச்சைக்காரன் ஆக்குறதும் இல்லாம ஆண்டி ஆகி பாக்கணுங்கிறான் ஓய். உங்க அப்பன் பேர் மட்டும் என்ன மொட்டையாண்டி தானே? பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்காரன் எவ்வளவு மேல். அது ஒண்ணு பரவாயில்ல. கால வேலையிலே தகராறு. அது ஒண்ணு இல்ல மச்சான், எங்களுக்கு பேரன் பிறக்க போறான். அப்படியா? அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரை கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கட்டும் மச்சான், ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தே எதிர் வீடு அது விலைக்கு வருது, முடிச்சிடலாமா? பாத்தியாடி, எனக்கு பேரன் பிறக்கிற அதிர்ஷ்டம் என் நீண்ட நாள் லட்சியம் ஒவ்வொன்னா நிறைவேறுது. அவன் என்ன சாதாரண ஆளா? பிறக்கும் போதே கோடீஸ்வரனால பிறக்கிறான். மச்சான் அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாய் வேணுமா? 2 லட்சம் என்ன மச்சான்? என் சம்பந்திக்கு ஒரு போன் பண்ணா போது, போன்லயே 20 லட்சம் அனுப்புவாரு. கேட்டலா மணி அடிக்கிறது, மங்களம் நடக்க போறது. அநேகமா என் சம்பந்தியம் பேசுறேன்னு நினைக்கிறேன். ஹலோ சம்பந்தி. ஹலோ யாரு? சம்பந்தி மேனேஜரா பேசுறது? ஏன்பா அந்த பஞ்சு மில்ல நல்லா இருக்கா? என்னது சம்பந்தி சேர்த்து விட்டாரா? என்னடி இது? கோடிக்கணக்கான சொத்தை என் தலையில கட்டிட்டு சேர்த்து விட்டாரு. இது எல்லாம் நான் எப்படி கட்டி காப்பாத்து போறேன்? யார் யாரு கிட்ட எங்கெங்க பணம் கொடுத்து வச்சிருக்கேன்னு கூட சொல்லாம செத்து விட்டாரடி. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல அவர் எப்படி செத்தாருன்னு கேளுங்க. யாப்பா சம்பந்தி எப்படிப்பா செத்தாரு? என்னது பஞ்சு மில்லு பத்தி அடிச்சு செத்து விட்டாரா? ஆனா பாவி மனுஷா, பஞ்சில பணத்தை போடாதே இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னனே, கேட்டியா? மொத்த பணத்தையும் பஞ்சில போட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டியாடா? ஏங்க ஏற்கனவே சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க, மறுபடியும் ஏங்க சாவுல போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்க? இங்க தாண்டி தர்மலிங்கம் நிக்கிறான். எரிஞ்சது மில்லு மட்டும் தானே, வீட்டை பாத்தியா? கூப்பிட்டு கொடுத்தாலே 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். ஆமா, அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா செட்டை பாத்தியா? அதுவே 2-3 லட்சம் ரூபாய்க்கு தேரும். ஆமாங்க, அவ்வளவு தேக்க மரம். இதையெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை. அதனாலதான் சாவுல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து விட்டேன். ஐயோ என் ராஜா, உங்க மூளையே மூளை. தரைய பாத்தீங்களா? அவ்வளவு செலவ கல்லுங்க. ஆமாண்டி. ஆடாடா, பெரிய பெரிய பணக்காரனுங்கெல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க. அப்படியா? அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா? அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன். ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான். நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே. என்ன தட்டுறீங்க? இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு தான். அடியே இங்கதாண்டி சலோருங்குது, அநேகமா தங்கமா இருக்குமோ? ஆட நீங்க வேற, கதவை யாரோ தட்டுறாங்க. கதவா? யாராது? வணக்கம், நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ. உங்களை பார்த்துட்டு போறேன். வாங்க 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 வாங்க, இப்படி உட்காருங்க உட்காருங்க.
ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு. என்ன பின்ன என்னங்க, பெத்த பிள்ளைங்களே இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல. நீங்க சம்பந்தி, ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்திட்டீங்களே. நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க, மனுஷன் தான். அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம். இந்த வீடு இருக்க, வீட்டை பத்தி பேசாதீங்க. காரியம் முடிகிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல. வீட்டை வாங்க வரலீங்க, இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரா? ஆமாங்க. எப்படி இந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும், மீதி 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். எப்படி வசதி? இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா? ஐயோ, ஊருக்கெல்லாம் வராதீங்க, இங்கேயே கொடுத்துறேன். காரியம் முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க. பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான்னு கொடல உருவிடுவோம், வெட்டி இங்கே புதைச்சிட மாட்டோம். ஏங்க, இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான், இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க. இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே. அப்பி போடுவேன். டேய், இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு. ஆமா, போலாம் போலாம். மீனாட்சி கூப்பிடு. அந்த ஊமச்சேட்டி கூப்பிடுறேன். அந்த சனி எங்க விட்டு கிளம்புடி. ஐயோ, வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டு ஏதாவது பேசினா கொலை பண்ணி போடுவேன். டேய், அவளை கூட்டிட்டு போனோம்னா கடன்காரன் பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான். அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது. எல்லாம் உன் நன்மைக்கு தாண்டா சொல்றேன். அவளை எங்கேயே விட்டுட்டு புறப்படு. என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு? அவர் பேச்ச கேட்கலாம், நம்மளே விட்டுட்டு போயிடுவாரா? வந்துரும். ஏன் மாமா, மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? மாமா, எல்ஐசி பில்டிங் பாக்கணும் மாமா. அது சைதாப்பேட்டையில இருக்கு. முதல்ல வந்த வேலையை கவனிப்போம். அண்ணே வணக்கம். இந்த மயிலாப்பூர் தர்மலிங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா? கஸ்மாலா, மயிலாப்பூர் 1000 தர்மலிங்கிறான். நான் எவனை கண்டுக்கிறது? மூஞ்சில என் கையா வைக்க போயா காலங்காத்தால. என்ன மாமா, மெட்ராஸ்காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல் இருக்கு. நான் போய் அடிச்சு இருப்பா, வந்த வேலையை கவனிப்போம். தர்மலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ வேற அட்ரஸ் தொலைச்சு விட்ட. நான் எங்கப்பா தொலைச்சேன்? மெட்ராஸ்ல இறங்கின உடனே பாக்கெட்ட பதம் பார்த்துட்டானுங்களப்பா. ஆமா, 3 பொம்பளைங்க வராங்க, அவங்கள்ட்ட கேப்பமா? கேட்கலாமே, வாங்க. அம்மா 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 அம்மா, இந்த தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா? என்ன தர்மலிங்கம்? அதான் இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம். மதுரை மில்லு ஓனர் வீட்டுல சம்மந்தம் வச்சிருக்கானே, அந்த கேடி பேதான். இத பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவர் எங்க மாமனார். இது அவன் அவன் மாமனாரு. அவன் எங்க? அவன் தலை செய்வா விட மாட்டேன். சும்மா இருடா. ஏமா, மெட்ராஸ்காரங்க புத்திய காட்டிட்டீங்களம்மா. உங்க மாமனார்லாம் ஒரு மனுஷனா? பணத்துக்கு ஆசைப்பட்டு வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ண அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே, அவனை சும்மா விடலாமா? அட என்னமாமா இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு, எங்க அவனை வெட்டி போலி போடுற. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே இப்பதான் தெரியுது. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பிள்ளைதாச்சி பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இனிமேல நம்ம எதுக்கு வாழணும், செத்து போயிடலான்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா. நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சான் பார்த்து காப்பாத்திட்டான். இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்க அந்த வீட்டு பால் காரணங்க. எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா. இந்த அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவன் உடனே உருவம் விட மாட்டேன். இது பாருங்க, ஏதோ நடந்து போச்சு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும். பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவுக்கு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. பாத்துக்கிறோமா? வரவங்க. என்னம்மா அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுங்க, நீ ஊ கொட்டிக்கிட்டு இருக்க. நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன். அவன் தலையெடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன். தர்மலிங்கம் மெட்ராஸ்ல எங்க இருந்தாலும் வந்துடுறேன். நீ யார தர்மலிங்கம்? இந்த பக்கம் போறேன், இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போறேன். தெரியாதுப்பா. தெரியாது 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 தெரியாது. தெரியாம இங்க எதுக்குடா வந்த? ஐயோ, இன்னைக்கு மெட்ராஸே க்ளோஸ். இங்க என்ன கலாட்டா பண்ற? நீ என்ன பேட்டு குஸ்தாவா? இல்லங்க. பின்ன எதுக்கு அறுவாடு சுத்துற? ஐயோ சாமி, இந்த அருவா ரோட்ல கிடந்துச்சுங்க. இதை எடுத்து யாருதுன்னு கேட்டுக்கிட்டு சாமி, வேற ஒண்ணுமே இல்ல. போடுற கீழ. எந்த ஊரா நீங்க? மதுரைங்க சாமி. எதுக்குடா வந்தீங்க? மெட்ராஸ் சுத்தி பார்க்கலாம்னு வந்தோம். பார்த்தது போதும், இன்னைக்கே ஊர் பக்கம் ஓடிடணும். நாளைக்கு இங்க எங்காச்சும் பார்த்தேன், உள்ள தள்ளி முட்டிய பேத்துருவேன். போடா. சார் சொல்றாருல்ல, லாரியாவது முடிச்சு போயிரும். ஓடியா போயிரும். இந்திரா இந்திரா, இங்க வாயே. என்னக்கா? நம்ம வீட்டுக்கு யாரோ பெருசா பிளஸர் கார்ல வந்திருக்காங்க பாரு. வேற யாரும் இல்லக்கா, மீனாட்சி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு நாம ஏற்பாடு பண்ணுமே, அவங்கதான் இவங்க. அவங்களா? அப்போ நம்ம நகையில இவங்க கிட்ட தான் கொடுத்திருக்கியா? ஓ, அப்புறம் மாமா போலாமா? டேய், நான் இப்போ உன் மாமா இல்லடா,
பால்காரன் நீ மீனாவோட மலேசிய சித்தப்பா ஞாபகம் வச்சு. ஆமா ஆமா மறந்துட்டேன். வாங்க சம்பந்தி வாங்க. குடுமா என் பேர சம்பந்தி. நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி. நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புறப்பட்டோம். அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க. வாங்க கூட்டிட்டு வாமா. கூட்டிட்டு வாமா. வாங்க வாங்க சம்பந்தி வாங்க உட்காருங்க. டீப்பாய கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கு. பாட்டுங்க. அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பையன் கூட எனக்கு சொல்லலீங்க. தெரிய சான்ஸ் இல்லையே. நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடி போயிட்டேனே. அங்க பல பேர் மதிக்கிற பால்காரன் ஆயிட்டேன். என்னது பால்காரன் ஆயிட்டியா? மடையா பால்காரன் இல்லடா. நான் பால்காரன் நான் சொன்னேன். ஆமா பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன்னு சொல்ல வந்தேன். சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா? மலேசியாவுல பாதி கப்பல் இவரதுதான். என்னது பாதி கப்பல்? மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரதுதான் சொல்ல வந்தேன். இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு. வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க 2 பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எனக்கு வந்த கோவத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க 2 பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். அந்த பொண்ணு முகத்தை பார்த்து விட்டுட்டேன். ஐயோ சம்பந்தி, யாரோ எங்களுக்கு வேண்டாத நாய்ங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசு போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க. ஜோசிகார அந்த பொண்ணுக்கு 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அதான் அந்த பொண்ணை குழந்தைய அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம். சொல்லேண்டி. ஆமா சம்பந்தி, அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான். இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லைங்களா? கால மேல போட்டுங்க. இப்ப ஆட்டிக்குங்க. சரி, நடந்து போச்சு, விட்டுருங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க 2 பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது. நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரன் பேர்ல 1 கப்பலோ 2 கப்பலோ எழுதி வைப்பேன். அந்த பெட்டியடு இந்தாங்க. மலேசியால இருந்து வரும்போது மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன். இந்தாங்கம்மா, உங்க இலைய போட்டு விடுங்க. இந்தாங்க 10,000. குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க. என்னது குழந்தைக்கு ஜட்டி வாங்க 10,000? அப்புறம் பிளேட்டுக்கு நேரம் ஆச்சு, நான் பரப்பட்டுமா? என்ன சம்பந்தி நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? 1 வாரம் என் வீட்டுல தங்கி ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். மீனாட்சி, சம்பந்தி மாடி கழிச்சிட்டு போமா. ஏய், சம்பந்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணு போ. மிஸ்டர் தர்மலிங்கம், மிஸ்டர் தர்மலிங்கம் தானே? நான் தாங்க அந்த தர்மலிங்கம். அம்மா, நீங்க யாருங்க? ஸ்டேட்ல இருந்து வர்றீங்களா இல்ல சென்ட்ரல்ல இருந்து வர்றீங்களா? மை நேம் இஸ் ஸ்டெல்லா. நான் இந்த வீட்டுக்கு அப்பா, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரி வரான்னு சொல்ல அவங்க தான் இவங்க. உங்களுக்கு வேலைக்காரி ஒரு கேடா? அப்பா, இந்த வீட்டுல இருக்க பொண்டாட்டிங்களா யாரும் எந்த வேலையுமே செய்யறது இல்ல. ஆபீஸ் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் இந்த ஏற்பாடு. செருப்பு காட்டி அவங்களுக்கு 4 போடு போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல? உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரி ஒரு கேடா? வேலைக்காரியா? நீங்க எல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. ஸ்டெல்லா கண்ணு, கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணேம்மா. ஓ, பண்றேனே. ஓங்கடி. என்னாச்சுமா ஸ்டெல்லா கண்ணு? என்னாச்சுமா? சாப்பு பட்டுடுச்சு. இப்ப எப்படிமா இருக்கு? அப்பா, கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன். இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதி. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க பாரு மாந்தாள. அன்னைக்கு எங்கிட்ட தங்கம் நீ செத்து போயிட்டீனா உன்னோடயே சேர்ந்து நானும் என் உசுறு விட்டுருவேன் எனக்கு சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு எவ்வளோ ஒரு வேலைக்காரை வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறான். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்ன ஸ்டெல்லு, கமோக்கா, இது வந்துடுங்க. கோ வாட்டர் வாக்க. ஸ்டெல்லு, என் முது கொஞ்சம் சோப் போட்டு விடுறியா? கிரிஜா, உங்க வீட்டுக்காரருக்கு கொழுப்பு பத்தியா? அவ்வளவு கூப்பிட்டு முதுகு தேக்க சொல்றாரு. வீடுக்கா எருமாட்ட யார் கழுவுனா என்ன? அதுவும் சரிதான். செல்லா கண்ணு. ஸ்டெல்லு, என்ன? இன்னும் கொஞ்சம் இருங்க வரேன். இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா. டாடி, இவங்க யார் டாடி? இவங்க தான் இனிமே உங்களுக்கு எல்லாம் மம்மி. அப்ப நம்ம மம்மி? அது டம்மி.
நான் புருஷன்டி. ஸ்டெல்லா அந்த ஃபைலை கொஞ்சம் கொடு. இல்லங்க மாத்திரை சாப்பிட போறீங்களே. பார்த்தா ஸ்டெல்லு ஸ்டெல்லு நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். வரும்போது நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வர்றது? குண்டு மல்லி. ஐயோ அது வெடிக்கும். நான் உனக்கு குண்டில்லாத மல்லி வாங்கிட்டு வரேன். ஸ்டெல்லு ஒரே ஒரு முறை அந்த சிரிப்ப சிரி. இந்த புன்னகை என்ன விலை, உன் இதயம் சொன்ன விலை. பை பை கோ. ஸ்டெல்லா கண்ணு, நான் ஆபீஸ் போயிட்டு வரமா? டே பசங்களா, மம்மிக்கு டாட்டா சொல்லுங்க. எந்த மம்மிக்குப்பா? இது என்ன கேள்வி? நான் சொல்றது இந்த ஒரிஜினல் மம்மிக்கு. டாடா ஸ்டெல்லா, டாடா டாடா. சீரியோ சீரியோ. பை 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 பை. பாரு நாயே, மச்சான் உன்ன கொரவளைய கடிச்சிருவேன். என் புருஷனுக்கு டாடா அப்படி காட்டுற. நான் சொல்றேன் ஏந்தி. உனக்கு என்ன இல்லையா? நீ இருக்க வெள்ளக்காரது வாங்கி நான் சொல்றதுக்கு போன் பண்ணா நீ. நீங்க எதிரிங்க பாத்து படிச்சவங்க மாதிரி இருக்காங்க. அவங்க கிட்ட போய் எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியலையே. நீங்க வாங்க ஸ்டெல்லா. நீ விடுமா? நீ நான் சொல்றதுக்கு இன்னைக்கு அவளை கொலை பண்ணாம விட மாட்டேன். ஏய், எதுக்குடி இங்க வந்த? வேலை செய்ய வந்தியா இல்ல ஆம்பளைங்களை மயக்க வந்தியா? வேலை செய்ய வந்த. என்னடி இது? போடி. இத பாரு, எங்களை பொட்டச்சிங்கன்னு நினைக்காத. நாங்க எதுக்கும் துணிஞ்சவங்க. மரியாதையை அந்த வீட்டை விட்டு போகல, இதாலேயே சொல்லுங்க. இந்த பக்கம் ஓடுறி ஓடுறி ஓடுறீங்க. திரும்பி பாக்குறது ஓடுறி. மறுபடியும் இந்த பக்கம் பார்த்த மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். ஆமா ஸ்டெல்லா ஸ்டெல்லா ஸ்டெல்லு ஸ்டெல்ஸ். சித்தப்பா சித்தப்பா, ஸ்டெல்லா மம்மி எங்க ஸ்கூலுக்கு வந்து இந்த லெட்டர் யாருக்கும் தெரியாம உங்க கையில கொடுத்து சொன்னாங்க. இந்தாங்க. யாருக்கும் தெரியாம? அபிராமி லாட்ஜ் ரூம் நம்பர் 10 உங்களுக்காக காத்திருக்கிற உடைய வரவும் பிடிக்க ஸ்டெல்லா. ஐயோ, இத கொண்டு போய் உள்ள வை. ஆரம்பம்பம் ஆரம்பம் ஆரம்பம் பேரின்பம். என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது? ஐயோ, இந்த வீட்டுல அராஜகம் நடக்குது. இத கேட்க யாருமே இல்லையா? அண்ணே யாருக்கு தெரியாம உனக்காக நான் கரிஞ்சோறு ஆக்கி போட்டு வளர்த்தா நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்பா பேச்ச கேக்குற? நீ என்ன அடி கொல்லு, ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அடியே, நான் உன் புருஷன்டி. அதான் நிலைமை சரியில்லைன்னு தெரியுது இல்ல? ஏன் வாயை கொடுத்த? நான் எங்கடா வாயை கொடுத்தேன்? வாயை திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு மொத்திட்டாடா. ஐயோ, சரி வா. நான் முன்னாடி போறேன். இங்க இருந்தா அடிப்பா. கைய தூக்க விடாம அடிச்சுட்டாளே.